மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். உறவு வாருங்கள், உலகில் சென்று பரந்தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் நாமும் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் நாமும் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகள் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பின் திருவுருவாய் இறைமகன் இயேசுவை தம் கரங்களில் தாங்கியவராய் என்றும் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் நம் பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸ் பெருவிழாவின் 6வது நவநாள் திருப்பலிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் பரிசுத்த அமலோற்பவ மாதா சபையினர், பாடக குழுவினர், கோல்பிங் இயக்கம், மத்தேயு அன்பியம் மற்றும் தோமா அன்பியம் குடும்பங்களின் சார்பாக வரவேற்கிறோம். இன்று நம் தாய் திரு அவை இவ்வுலகின் அனைத்து கோவில்களுக்கும் தாயான லாத்ரன் பெருங்கோயிலின் நேர்ந்தளிப்பு நாளை கொண்டாடுகிறது. நம் உடல் இறைவன் வாழ்கின்ற கோவில். இக்கோவிலின் மாண்பினை அறிந்து இறைவன் தங்கும் ஆலயமாக நாம் வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக.
ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்மா வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் எலியோஸ் வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்விர செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்லதந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு
உலகின் பாவங்களை போக்குபவரே, நீரோ மீது இறங்குவே. உலகின் பாவங்களை போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையை மணமகள் என அழைக்க திருவளம் கொண்ட உம்முடைய அன்பின் பெயரை விளங்க செய்தீரே. உமது பெயருக்கு ஊழியம் புரியும் மக்கள் உமக்கு அஞ்சி நடந்து உம்மை அன்பு செய்து உம்மை பின்பற்றி வாக்களிக்கப்பட்ட விண்ணகத்துக்கு வந்து சேருவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து மொழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கோவிலிருந்து பாயும் தண்ணீர் உயிரளிக்க வல்லது. தண்ணீர் படுகின்ற இடமெல்லாம் புத்துணர்வையும் நற்குணத்தையும் தந்து ஆசீர்வதிக்கிறது என கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 47. வாழ்வு தரும் வார்த்தைகள் 1, 2, 8 மற்றும் 9 முடிய. அந்நாட்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாசற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்து அவர் என்னை வடக்கு வாயில் வழியாக அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல நீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராக மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கிறது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. அழகாய் ஒரு தேசம், அதிலே இறை தேசம், நிஜமாய் நிறைவாய் உருவாக்கிட. அழகாய் ஒரு தேசம், அதிலே இறை தேசம், நிஜமாய் நிறைவாய் உருவாக்கிட. என்னை ஆவியினால் கொண்டீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே, என்னை ஆவியினால் ஆட்கொண்டீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே. அன்பின் செய்தியை அகிலம் சொல்லிட, அகலாய் என்னையே அனுப்பும் தெய்வமே, அகலாய் என்னையே அனுப்பும் தெய்வமே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. இறைவாவும் அரசு இம்மண்ணில் வரவே அழைத்தாய் அன்பாய் அடிமை எனையே. இறைவாவும் அரசு இம்மண்ணில் வரவே அழைத்தாய் அன்பாய் அடிமை எனையே. நான் உன்னோடு என்றீரையா, நீ அஞ்சாதே என்றீரையா. நான் உன்னோடு என்றீரையா, நீ அஞ்சாதே என்றீரையா. ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன், உலகை வெல்லுவேன் உந்தன் வார்த்தையாய், உலகை வெல்லுவேன் உந்தன் வார்த்தையாய். தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல் என்றாய். என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல் என்றாய். ஏனென்று அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. நாம் அனைவரும் இறைவன் கட்டுகின்ற கோவில். இயேசுவே அதன் அடித்தளம். நம் உடல் தூய ஆவியார் இயங்கும் ஆலயம். அதை தூய்மையாக வைத்திருப்பது நாம் ஒவ்வொருவரின் பொறுப்பு என கூறும் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 மற்றும் 16 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம்
இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்கள் அக்கோயில். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 Alleluia, 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 Alleluia. எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 முதல். அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதி உள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றை எல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்டி முடிக்க 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினார்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று திரு அவையானது லாத்தரன் பேராலயத்தினுடைய சிறப்பு பெருவிழாவை திரு அவையானது இன்று சிறப்பிக்கின்றது. நவம்பர் மாதம் 9ஆம் தேதி இந்த விழாவானது சிறப்பிக்கப்படுவதால் இன்று கொடுக்கப்பட்ட ஞாயிற்றுக்கிழமைகளில் வாசிக்கப்பட வேண்டிய வாசகங்களை தவிர்த்து ஆலயத்திற்குரிய பெருமைகளை சொல்லக்கூடிய வாசகங்கள் என்று வாசிக்கப்பட்டன. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருதே, ஆணம் மட்டும் அழுதுவிட்டால் அமைதி பெருகுதே. ஆலயம் என்றால் ஆன்மாக்கள் ஆண்டவனில் லயிக்கக்கூடிய இடமாக இருக்கின்றன. கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு நல்லுறவை ஆலயமானது ஏற்படுத்துகிறது. நம்முடைய கவலைகளை மறந்து அமைதியில் இளைப்பாறுவதற்கு ஆலயம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தின் வழியாக கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் பொங்கி வழியும் ஒரு இடத்தை கடவுள் நமக்கு அடையாளமாக தந்திருக்கின்றார்கள். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆலயம் என்பது ஒரு பங்கின் ஒரு பெரிய தலை சிறந்த ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. உலகங்களில் எவ்வளவோ ஆலயங்கள் இருக்கின்றன. ஆனால் 4 ஆலயங்கள் மட்டும் பெரிய ஆலயங்களாக திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக பேதுரு பேராலயம் எனவும், மரியன்னை பேராலயம் எனவும், புனித பவுல் பேராலயம் எனவும் மற்றும் லாத்ரான் பேராலயம் எனவும் 4 பேராலயங்கள் இருக்கின்றன. இந்த லாத்ரன் பேராலயத்தில் நம்முடைய திருத்தந்தையனுடைய ஆலயமாக கருதப்படுகிறது. த பிஷப் ஆஃப் ரோம் என சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு ஆயர்களுக்கும் ஒவ்வொரு ஆலயமானது கத்தீட்ரல் சர்ச் ஆனது கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய பாப்பரசருடைய ஆலயமாக இந்த லாத்ரன் ஆலயமானது இருக்கிறது. அதை லத்தீன் மொழியில் இப்படியாக சொல்லுகின்றார்கள்: ஓனிமும் ஊர்த்தியுஸ் எத் எக்லேசியாரும் மார்த்தீஸ் கூப்பம் என சொல்லுகின்றார்கள். இந்த ஆலயமானது நகரிலும் உலகிலும் உள்ள அனைத்து ஆலயங்களுக்கும் முதன்மையான ஆலயமாக கருதப்படுகிறது. ஏனெனில் எங்கு பாப்பரசர் இருந்து பணியாற்றுகின்றாரோ, தம்முடைய இறை செய்தியை கொடுக்கின்றாரோ, அங்கிருந்து எல்லா ஆலயங்களிலும் அந்த இறை அருளானது சேர்க்கப்படுகின்றன. ஆதலால் எவ்வளவோ சிற்றாலயங்கள் பேராலயங்களை உலகத்தில் நாம் பார்த்தாலும் இந்த ஆலயங்கள் எல்லாமே லாத்ரன் ஆலயத்திற்கு கீழ் பணியாற்றப்படுகின்றன. ஏனெனில் அங்கிருந்து தான் நம்முடைய பாப்பரசர் தம்முடைய இறைப்பணியை ஆற்றுகின்றார். இந்த ஆலயத்திற்கென பல முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன. இந்த ஆலயமானது கிபி 324ஆம் ஆண்டு கான்ஸ்டைன் நோப்பில் நடக்கப்படுகின்ற ரோம பேரரசர் அவர் மதமாற்றம் அடைந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவர் ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் வாழ்ந்த அரண்மனையை அவர் கடவுளுக்கும் திருத்தந்தைகளுக்கும் இறை மக்களுக்கும் காணிக்கையாக கொடுக்கின்றார். அதற்கு முன்பாக யாரும் வெளிப்படையாக இறை வார்த்தையை அறிவித்தோ விசுவாசத்தை பிரகடனம் செய்தோ அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழவில்லை. அவர்கள் எப்படி தங்களுடைய திருப்பலிகளை நிறைவேற்றினார்கள்? அவர்கள் இரகசியமாக யாருக்கும் தெரியாமல் கிறிஸ்தவ குடும்பங்களில் இந்த பாஸ்கா பலியை அவர்கள் கொண்டாடினார்கள். திருப்பலியானது நிறைவேற்றப்பட்டது. இவர்கள் மற்றும் கல்லறைகளில் கேட்டகமன்ஸ் என அழைக்கப்படுகின்றன. கல்லறைகளில் அவர்கள் மறைமுகமாக தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். திருப்பலியையும் அவர்கள் செய்து கொண்டார்கள். ஆதலால் முதல் முறையாக கான்ஸ்டைன் நோபிள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களுக்காக இந்த ஆலயத்தை காணிக்கை ஆக்கியதன் வழியாக பல ஆலயங்கள் கட்டப்பட்டன. கடவுளுக்கு புகழை சேர்க்கக்கூடிய ஆலயங்களாகவும் இருந்தன. இந்த ஆலயத்திற்கு கத்தேட்ரா ரோமானா என அழைக்கப்படுகின்றார்கள். ஏனெனில் அது திருத்தந்தையின் அமர்வு என சொல்லப்படுகிறது. ஏனெனில் அந்த இருக்கையிலிருந்து அந்த அருள்பொழிவு செய்யப்பட்ட அந்த இடத்திலிருந்து திருத்தந்தை அவர்கள் தம்முடைய போதனைகளை மக்களுக்கு வழங்குவதாக இருக்கிறது.
ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் அந்த இடத்திலிருந்து திரு அவையானது வழிநடத்தப்பட்டது. ஏறக்குறைய 1523 1518 இந்த காலகட்டங்களில் 4 எக்குமீனிக்கல் கவுன்சில்ஸ் என சொல்லப்படுகின்ற திருச்சங்கங்கள் அந்த இடத்தில் நடைபெற்றன. எதற்காக? நல்ல போதனைகளை கொடுப்பதற்காக, தப்பறைகளை மாற்றி அமைப்பதற்காக, திருச்சபையை ஒருமுகப்படுத்துவதற்காக, ஒரு திரு அவையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்காக, இறை மக்கள் மத்தியில் நம்பிக்கையின் அடையாளமாக அவ மாறுவதற்காக இருந்தது. ஆதலால் நம்முடைய வாழ்விலும் இன்றும் என்றும் ஆலயம் என்பது ஒரு சாதாரண கட்டிடம் அல்ல, மாறாக அது கிறிஸ்தவத்தின் அடையாளமாக, கிறிஸ்தவத்தின் சமூகமாக அது நாம் பார்க்கப்படுகிறது. ஆதலால் தான் பரிசுத்த தந்தையோடும் நாம் ஒன்றித்து வாழ்வதற்கு உறுதுணையாக இந்த விழாவானது இன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தியில் 3 முறை இறைமகன் இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் பேராலயத்திற்கு அவர் பயணிப்பதாக இறைவார்த்தையில் வாசிக்கின்றோம். அந்த 3 பயணத்தில் 2ஆம் அதிகாரத்தில் முதல் பயணத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்து ஆலயத்தை சுத்தம் செய்கிறவராக, தூய்மைப்படுத்துபவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி இருக்கின்ற இந்த ஜெருசலேம் பேராலயமானது சாலமோன் பேரரசரால் மிகவும் பிரசங்கம் பெற்ற ஒரு ஆலயமாக கட்டமைக்கப்பட்டது. பெரிய பிரம்மாண்டமான ஆலயமானது கட்டப்பட்டது. அந்த ஆலயமானது பாபிலோனியர்களால் அது தரைமட்டமாக்கப்பட்டது, இடித்து நொறுக்கப்பட்டது. அதற்கு பின்பாக எஸ்ரா, நெகேமியா இவர்களுடைய மறுமலர்ச்சியால் 2வது ஆலயமானது கட்டப்படுகிறது கிமு 527ஆம் ஆண்டு. அதற்கு பின்பாக அந்த ஆலயமானது பல்வேறு விதங்களில் அது தகர்க்கப்படுகின்றன, பழைய நிலைமைக்கு வருகின்றன. அதை புதுப்பிக்கும் விதமாக யூதர்கள் அல்லாத ஏரோது அந்த ஆலயத்தை மீண்டுமாக புதுப்பிக்கின்றார்கள். அவர் கிமு 20ஆம் நூற்றாண்டில் இந்த பணியானது தொடங்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்தில் அது முழுவதுமாக கட்டி முடிக்கப்படுகிறது. அந்த ஆலயம்தான் 46 ஆண்டுகள் கட்டப்பட்ட ஆலயம் என இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசித்திருக்கின்றோம். ஆதலால் கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துகின்ற இல்லமாக அது ஷிக்கேம் என சொல்லப்படுகின்ற கருணை நிறைந்த இடமாக பார்க்கப்படுகிறது. தங்க வேலைப்பாடுகளாலும் மற்றும் வெள்ளி பாத்திரங்களாலும் மற்றும் மரத்தால் ஆன செயல்களாலும் பிரம்மாண்டமான மக்கள் போற்றத்தக்க இறைவனை தொழுகின்ற இறை ஆற்றலை படைத்த இடமாக இருக்கிறது. இந்த இடத்தில்தான் பாஸ்கா விழாவானது கொண்டாடப்படுகிறது. அங்கு பலிகள் காணிக்கையாக கொடுக்கப்படுகின்றன, பலி செலுத்தப்படுகின்றன. அங்கு பண்டம் மாற்றும் முறையும் நடைபெறுகிறது. அங்கு பலியிடுவதற்காக அதிகமான மிருகங்களை அவர்கள் அங்கு வைத்திருந்தார்கள். ஆதலால் பண்டம் மாற்றும் முறை நடைபெறுகிறது. அங்கு மிருகங்களை பலியிடுவதற்காக இடங்கள் இருக்கின்றன. இப்படியாக பார்க்கின்ற பொழுது ஏழை எளிய மக்களை இஸ்ரேல் மக்கள் மிகவும் அவர்கள் பெரிய ஊழலுக்கு உட்பட்டு எளிய மக்களை அவர்கள் துன்புறுத்தினார்கள். உலகத்தில் இருக்கின்ற அனைத்து இஸ்ரேல் மக்களும் அவர் ஜெருசலேம் நோக்கி பயணித்து வருவார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது கொடுக்கின்ற காணிக்கையின் மீது ஏதாவது ஒரு குறைகளை கூறி தாங்கள் வைத்திருக்கின்ற அந்த விலங்குகளையும் புறாக்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் அவர்கள் கொடுத்து ஏழைகள் மேல் அவர்கள் பெரிய ஒரு ஊழலை நடத்தினார்கள். அந்த ஊழலானது ஆலயத்தின் மேல் நடைபெற்ற ஊழலாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் சாலமோன் கட்டி அமைத்த பேராலயமானது செஞ்சுரி ஆஃப் செஞ்சுரிஸ் என சொல்வார்கள். புனிதத்தின் புனித தன்மையாக இருக்கின்ற பலிபீடம், அதற்கு பின்பாக இருக்கின்ற அந்த மன்னா உணவு, 10 கட்டளை, மோயிசன் வைத்திருந்த அந்த தடி, அது மூன்றும் அதற்கு முன்பாக இந்த பலி இடப்படுகின்ற இடமாக இறைவனை தொழுவதற்கு ஆண்கள் ஒரு பகுதியாகவும் அதற்கு பின்பகுதியாக பெண்களும் குழந்தைகளுமாக ஒரு பகுதியாகவும் 3வது பகுதியாக பிற இனத்தார் ஜெபிப்பதற்காக தஞ்சம் அடைவதற்காக அங்கு புகலிடம் தேர்வதற்காக வந்திருந்தார்கள். இந்த
இறைவனை வழிபடுவதற்காக ஆலயம் கட்டப்பட்ட அந்த பேராலயத்தை இவர்கள் பிற இனத்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த இடங்களில் இவர்கள் வணிகமயமாக மாற்றி இருந்தார்கள். ஏனெனில் கிரேக்கம் மற்றும் அங்கிருக்கின்ற எல்லா நகரங்களிலிருந்து வருகின்ற மக்களுக்கு தேவையான கரன்சி சேஞ்சஸ் மாற்றுவதற்காக அவர்கள் நாணயத்தை மாற்றுகின்ற இடமாக, ஆடு மாடுகளை அவர்கள் அதிக விலைக்கு விற்பதாக அந்த இடங்கள் வைக்கப்பட்டதை பார்த்து இறைமகன் இயேசு கிறிஸ்து கோபமடைந்து முதலாவதாக இறைப்பணியை ஆற்றுவதற்கு முன்பாக அவர் எடுத்த முதல் சீர்திருத்த தொண்டு என்னவென்றால் ஆலயத்தை அவர் தூய்மையாக்குகின்றார். ஏனெனில் ஆலயம் தூய்மையாக இருக்கின்ற பொழுது மற்ற எல்லா நிகழ்வுகளுமே தூய்மையாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. 1 அரசர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த சாலமோன் பேரரசர் இந்த ஆலயத்தை எப்படி கட்டியிருந்தார் என சொல்லப்படுகின்ற அந்த இடத்தை சீரும் சிறப்பமாக நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆதலால் இப்படி பிறவினத்தார் வாழ்ந்த அந்த இடத்தில் இவர்கள் பெரிய ஒரு வியாபார மையமாக ஆலயத்தை மாற்றியது இறைமகன் இயேசு கிறிஸ்துவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனெனில் ஆலயம் என்பது நம்முடைய பெருமை, என்னுடைய பங்கு, என்னுடைய ஆலயம், என்னுடைய கோவில், என்னுடைய இடம் என எனக்காக இந்த ஆலயத்தை நாம் அமைத்து கொள்ளவில்லை. மாறாக இந்த ஆலயம் என்பது அனைத்து மக்களுக்குமானது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிறவினத்தாருக்கும் ஏன் விசுவாசம் அற்ற ஒரு நபருக்கும் இந்த ஆலயமானது சொந்தமாக இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் ஆலயத்திற்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம், யார் வேண்டுமானாலும் இறையர்களை முழுவதுமாக பெற்று செல்லலாம். ஆதலால் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமே உரித்தான ஆலயம் என அந்த ஆலயம் இல்லை என இறைமகன் இயேசு கிறிஸ்து இங்கு சுட்டி காட்டுகின்றார். ஆதலால் தான் அந்த ஆலயத்தின் மேல் அவர் கொண்டிருக்கின்ற அன்பு அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த அன்பானது ஒரு சிறிய கோபமாக நமக்கு தெரிந்தாலும் அவர் அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இன்று இந்த காலகட்டத்தில் ஆலயங்கள் எப்படி செயல்படுகின்றன? உண்மையாகவே திருவருட்சாதனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக இருக்கிறதா? நான் இறைவனோடு ஒன்றித்து வாழ இருக்கிற இடமாக இருக்கிறதா? நான் இறைவனோடு ஐக்கியமாக நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய, தனிப்பட்ட முறையில் ஜெபித்து கொள்ள, என்னை கடவுளோடு நல்ல ஒரு உறவில் வளர்த்து கொள்ள, கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் நாம் பகிர்ந்து கொள்ள நான் ஆலயத்தை பயன்படுத்துகின்றனா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏன் இன்றளவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை எடுத்து கூற வேண்டுமானால் இன்றும் ஆலயங்கள் பணத்திற்காக, வியாபாரத்திற்காக, சுயநலத்திற்காக, பதவிக்காக, பட்டங்களுக்காக அவை பயன்படுத்தப்படுகின்றன. அது ஆயராக இருந்தாலும் சரி, குருக்களாக இருந்தாலும் சரி, இறை ஊழியம் செய்கின்ற பொதுநிலைய மக்களாக இருந்தாலும் சரி, சுயநலத்திற்காக ஆலயங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. என்னுடைய அதிகாரத்தை செலுத்துவதற்காக, என்னுடைய பணபலத்தை காட்டுவதற்காக, என்னுடைய திறமைகளை வெளிப்படுவதற்காக இன்றும் ஆலயங்கள் தவறான வழியில் பயன்படுத்தப்படுகின்றன. எத்தனை ஆலயங்களிலிருந்து நாம் ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்கின்றோம், நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்கின்றோம். தன்னையே தூய்மைப்படுத்தக்கூடிய 2ஆம் வாசகம் சொல்வதை போல நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் வாழுகின்ற இடம் என்று உங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய உடலானது பரிசுத்த ஆவியானவர் வாழுகின்ற ஆலயம் என நமக்கு தெரியாதா? தெரிந்திருந்தால் ஏன் நாம் ஊனியல்களுக்கு நாம் அடிமையாகின்றோம்? விபச்சாரத்தில் நாம் இளமைப்படுகின்றோம்? ஏன் எதற்காக பாவம் செய்கின்றோம்? நாம் தூய்மையாக்கப்பட வேண்டும். உன்னதமான கிறிஸ்தவ பண்பாட்டில் உண்மை, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகிய நல்ல பண்புகளை கொண்டு வாழ நாமும் அழைக்கப்படுகின்றோம். நாம் விழா எடுத்து சிறப்பிக்கின்ற நம்முடைய விழா சிறப்பானதாக இருக்கலாம், கடவுளுக்கு ஏற்றத்தக்க வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த வாழ்க்கையை நாம் ஆலயத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு உகந்த மக்களாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். பிறரை அன்பு செய்வதில், பிறரை ஏற்றுக்கொள்வதில், பிறரை மன்னிப்பதில், தன்னுடைய சுய வாழ்விலிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவால் போற்றத்தக்க வாழ்வாக இருக்கிறது. இன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆலயங்களிலிருந்து இறை அருளானது வழிந்தோடுகின்றன. ஏனெனில் இறைவன் ஒரு இல்லத்தை தேர்ந்தெடுத்து அந்த இல்லத்தில் அவர் குடிகொள்ளுகின்றார். அந்த இல்லத்தை நாடி தேடி வருகின்ற இறை மக்களை இறைவன் அன்போடு அரவணைத்து சிக்கேம் என சொல்லி அவர்களை இரக்கம் காட்டி அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார். நாம் எத்தனை பாவம் செய்திருந்தாலும், எவ்வளவு கொடிகளாக இருந்தாலும்,
அன்பு செய்யாமல் இருந்தாலும் இறைவான் நான் பாவி என சொல்லி ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது இறைவனுடைய அன்பும் இரக்கமும் நம்மோடு வந்து சேருகின்றது. இறைவனுடைய அருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்கின்றோம். இவ்வளவு பெரிய ஆலயமானது கடவுள் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு கட்டி தந்திருக்கின்றார்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இறை அருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்வோம். ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ்ந்து காட்டுவோம். சுயநலத்திற்காக, பொருளாதாரம் ஈட்டுவதற்காக, பிறரை துன்புறுத்துவதற்காக, ஏழை எளிய மக்களை வடிவதற்காக அல்ல, மாறாக ஏழை எளிய மக்களை ஆலயத்தின் வழியாக, ஜெபத்தின் வழியாக, நம்முடைய உதவிகளின் வழியாக அவர்களையும் அரவணைக்க வேண்டும். அனைவரும் சேர்ந்து இறைவனுடைய அன்பில் வளர தொடர்ந்து திருப்பலில் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுக்களில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவினை கொண்டாடுகிற இந்நாளில் திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகியோரையும் பொதுநிலையினர் ஆகிய எங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயனே இறைவா, உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும்
வாழ்வாங்கு வாழவும் துளர்விட்டிருக்கும் அமைதிக்கான முயற்சிகள் நிறைவான பலன் தந்து அன்பும் சமாதானமும் செழிக்கும் பூமியாக இவ்வையகம் விலகும் வரம் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, எங்களை வாட்டி வதைக்கும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், வறுமை, வேலையின்மை, பொருளாதார நெருக்கடிகள், கடன் தொல்லைகள், இன்னும் பிற இன்னல்கள் ஆகியவற்றை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். நீர்தாமே எங்களுக்கு துணையாக இருந்து கரை சேர்க்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. வழிகாட்டியாம் இறைவா, நாங்கள் இயேசுவின் வழிகாட்டலை புரிந்தவர்களாய் எங்கள் பங்கு தந்தையர்களோடும் பங்கு பேரவை, அன்பியங்கள், பக்த சபைகள் ஆகியவற்றின் பொறுப்பாளர்களோடும் இணைந்து எங்கள் பங்கு தளத்தை புனிதமிகு ஆலயமாக கட்டியெழுப்ப தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நலன்களின் ஊற்றே எம் இறைவா, இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் நீங்கள் கடவுளுடைய கோவில், கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்ற பவுலடியாரின் வார்த்தைகளை உள்வாங்கியவர்களாய் எங்கள் வாழ்க்கையை தூயதாக அமைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரமேந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. இந்த ஜெப மன்றாட்டுக்களோடு லாத்தரான் பேராலயத்தினுடைய நேர்ந்தளிப்பு திருவிழாவில் நாமம் அதிசய அன்னை மணல் மாதாவிற்கு ஆலயம் கட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க, நம்முடைய தேவைகளை இறைவன் நமக்கு பெற்றுத்தர இந்த தருணத்தில் மன்றாடுவோம். இந்த நாளை சிறப்பிக்கின்ற எல்லா நல்ல உள்ளங்களையும், இன்று ஞானஸ்தானம் பெறுகின்ற குழந்தைகளையும் இறைவன் ஆசீர்வதிக்க, நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் மௌனமாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுக்களுக்கு செவிசாய் தரலாம். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையாக எம்மை தருகின்றோம், உம் கரத்தில் வாழ நாளும்
சிகரத்தில் அள்ளும் பகலும் கரத்தில் ஆழ்ந்து கிடப்பேன் நினைவில் அள்ளும் பகலும் கரத்தில் ஆழ்ந்து கிடப்பேன் நினைவில் சிந்தனை சொல் செயல் யாவுமே உமக்கு அளிக்கின்றோம் காணிக்கையாக எம்மை தருகின்றோம் உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம் காணிக்கையாக எம்மை தருகின்றோம் உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கப்படும் காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுவோருக்கு நீர் இரக்கமருள வேண்டுகின்றோ. அதனால் இங்கு அருளடையாளங்களின் ஆற்றலையும் எங்கள் வேண்டுதல்களையும் பயன்களையும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து மொழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியோ நீதியோ மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவேண்டலில் வீட்டில் வாரி வழங்கும் வள்ளலாக நீர் வீற்றிருக்கின்றீர். உமது முடிவில்லா அருள் உதவியால் கட்டி எழுப்பப்பட்ட தூய ஆவியாரின் கோவிலாக எங்களை நிறைவு செய்கின்றீர். உமக்கு உகந்த மாட்சிமை மிக்க விழாவினாள் கோவிலை ஒளிர செய்வீராக. காணப்படும் கட்டளங்களில் முன்னறிவிக்கக்கூடிய கிறிஸ்துவின் மணமகளாகிய திரு அவையை என்றென்றும் புனிதப்படுத்துகின்றீர். அதனால் திரு அவை எண்ணற்ற மக்களை பெற்று தாயாக மகிழ்ந்து உமது விண்ணக மாட்சியில் இடம்பெற செய்வீராக. ஆகவே புனிதர்கள் வானதூதர்கள் அனைவரோடும் நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது:
நகரங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகவே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசீர் வழங்கி அதை தம்முடைய சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிரிழ பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி இருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வழியினால் நீர் உளம்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதி உடையோர் ஆகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகும் அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும்
நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன்னிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தரலாம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளாம். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரலாம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் மொழியாக இவரோடு இவரில் எல்லாமல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியாதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். எங்களுக்கு அமைதி இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். இந்த பரம ரகசியத்திலுமே நான் விசுவாசிக்கிறேன். என் இயேசுவே, நான் மிகவும் பலவீனனாயிருக்கிறேன். என் பலவீனத்தை பார்த்து என் மேல் இரக்கமாயிரும். என் இயேசுவே, நிறைந்த என் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். என் தேவனே, தயை கூர்ந்து என் பாவங்களை மன்னியும். என் இயேசுவே, என்னை நான் நேசிப்பதை விட நான் என் முழு இதயத்தோடு நேசிக்கிறேன். என் இயேசுவே, எமது அன்பு என்னை கவர்ந்து இழுக்கிறது. என்னிடம் எழுந்தருளும், நான் மேற்கொள்ள ஆசிக்கிறேன். நித்திய குருவாகிய இயேசுவே, எமது தாசராகிய குருக்கள் எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்கள் எமது இருதயமாகிற தந்த ஸ்தலத்தில் வைத்து காத்தருளும். அனுதினமும் உமது திருச்சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்றது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தருளும். உமது மாட்சிமை பொருந்திய கிறித்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முத்திரிக்க பெற்றவர்களது இதயங்கள் உலக பிரச்சனை தூய்மையாக செய்தருளும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கிடையமாக இருக்க கிடவது. அவர்களுடைய பிரயாச ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய இரட்சனுக்காக உழைக்கிறார்களோ அவர்களே குறுக்கள் விலைகள் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகினித்த கிரீடமாக இருப்பார்களாக. ஆமேன். சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து, வருந்தி சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து.
திரு விருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார். இலவசமாய் இயேசு தரும் இதய அமைதி விருந்து, இலவசமாய் இயேசு தரும் இதய அமைதி விருந்து. விருந்து கொண்டாட திரு விருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார். விருந்து கொண்டாட திரு விருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார். இறையாட்சி விருந்து நம்மை உறவாக்கும் விருந்து, இறையாட்சி விருந்து நம்மை உறவாக்கும் விருந்து. விருந்து கொண்டாட திரு விருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார். விருந்து கொண்டாட திரு விருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சி அருளும். கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். ஈய பகைகளிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் பங்கு தளத்திற்கு நீர் கொடையாக வழங்கியுள்ள எங்கள் பங்கு தந்தையர்களுக்காகவும் அருள் சகோதரிகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். நல்லாயிடே எம் இறைவா, நாங்கள் இறை பிரசனத்தில் நாளும் வளர நல்ல ஒரு ஆலயத்தை தந்தைமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். வரங்களின் ஊற்றேம் இறைவா, எங்கள் பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸின் பரிந்துரையால் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் ஊர் மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரங்களையும் உடல் நலத்தையும் தந்து ஆசீர்வதிக்கின்றமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன். அன்பின் இறைவா, இந்த வளமிக்க பாரதத்தில் எங்களை வாழ வைத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கோடி கோடி நன்றிகள் பாட்டு பாடுவேன். ராஜாதி ராஜனுக்கு இசை மீட்டுவேன்.
மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அறிவிப்புகள் வருகின்ற 15ஆம் தேதி திருப்பலி கருத்துக்கள் மரிய நேசம், மரிய தனிஸ்லாஸ், மரிய லெனின் இவருடைய ஆன்ம இளையபாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. இன்று 9/11/2025 வழக்கம்போல் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். வரும் ஞாயிறு வழிபாடு சிறப்பிப்பவர்கள் பிலிப் அன்பியும். இன்று மாலை ஞாயிறு மறைக்கல்வி கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அதில் பங்கெடுத்து நம்முடைய குழந்தைகள் உற்சாகப்படுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 11/11/2025 8ஆம் திருவிழா நற்கருணை பெருவிழா குழந்தைகளுக்கு புது நன்மை வழங்கப்படும். மாலை நற்கருணை பவனி நடைபெறும். 12/11/2025 மாலை தேர்பவனி, தொடர்ந்து திருவிழா மாலை ஆராதனையும் நடைபெறும். 13/11/2025 புதன் புனிதனுடைய பெருவிழாவானது நன்றி திருப்பலியாக நடைபெறும். காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படும். 11 மணிக்கு ஊர் கூட்டம் நடைபெறும். உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து வந்துள்ள மக்கள் அனைவரும் ஊர்க்கூட்டத்தில் கலந்து கொள்ளவும். ஊர்க்கூட்டத்தில் அதிசய மணல் மாதா அன்னைக்கு புதிய ஆலயம் கட்டுவதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெறும். அனைத்து இறை மக்களும் இதில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 14/11/2025 வெள்ளிக்காலை நன்றி திருப்பலி முடிந்தவுடன் கொடி இறக்கம் நடைபெறும். மதியம் 12 மணிக்கு ஊர் பொது அசனம் நடைபெறும். 10ஆம் திருவிழா காலை திருப்பலி முடிந்ததும் அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்படும். இன்று திருப்பலி முடிந்தவுடன் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். மற்ற குழந்தைகளுக்கு 10ஆம் திருவிழா அன்று காலை 10 மணிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் தூத்துக்குடி மறைமாவட்டம் நமது பங்கு நமது ஊரில் வசிக்கும் தந்தை சேசுராஜன், தாய் மரிய செல்வி, இவர்கள் மகன்
சேசு டெனிஸ் பாலனுக்கும், செங்கல்பட்டு மறைமாவட்டம் கிறிஸ்து அரசர் ஆலய பங்கு பெருங்குளத்தில் ஊரில் வசிக்கும் தந்தை அந்தோணி, தாய் சாந்தி, இவர்களது மகள் வேளாங்கண்ணி அமீர்தாவுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இந்த திருமணத்தில் விக்கணம் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இவர்களுக்காக ஜெபிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இது 3ஆம் அறிவிப்பு. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் தூத்துக்குடி மறைமாவட்டம் தட்டாரமடம் பங்கு தட்டாரமடத்தில் வசிக்கும் தந்தை சேசு மரியான், தாய் செல்வராணி, இவர்களது மகன் வினோத்குமாருக்கும், தூத்துக்குடி மறைமாவட்டம் நமது பங்கு நமது ஊரில் வசிக்கும் தந்தை சந்தியாகுராஜ், தாய் ரெக்ஸ்லின் சித்ரா, இவர்களது மகள் ஜோஸ்பின் வினிதாவிற்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இத்திருமணத்தில் விக்கினம் அறிந்தவர்கள் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இவர்களுக்காகவும் ஜெபிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இது முதலாவது அறிக்கை. நீங்களும் உயிருள்ள கற்களாக இருந்து தூய குருக்களின் கூட்டம் என ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவாய உலகில் நிகழும் உமது திரு அவை வழியாக எங்களுக்கு விண்ணக ஜெருசலேம் முன் குறிப்பிட்ட திருவுளமானீரே. அதனால் இவர்கள் அடையாளத்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் உமது அருளின் கோவிலாக கட்டப்படவும் உமது மாட்சி நிறைந்த இல்லிடத்திற்கு வந்து சேரவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிரம் தாழ்த்தி கோவில் நேர்ந்தளிப்பு ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். விண்ணுக்கு மண்ணுக்கும் ஆண்டவராகிய இறைவன் இன்று கோவில் நேர்ந்தளிப்பு விழாவில் உங்களை சேர்த்துள்ளார். அவர் உங்கள் மீது தமது விண்ணக ஆசியை நிறைவாக பொழிவாராக. சீதிரண்ட மக்கள் அனைவரையும் தம் திருமகனின் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தமது கோவிலாகவும் தூய ஆவியாரின் உறைவிடமாகவும் விளங்க செய்வாராக. இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாக திகழவும் புனிதர் அனைவரோடும் நீங்கள் நிலையான பேற்றின் உரிமை சொத்தாகவும் பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. எல்லாமள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள்
பிள்ளைகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகிறாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உங்கள் பாதத்தில். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆமென். ஓ மரியே, ஏற்றும் கன்னிகையே, எங்களுக்காகவும் ஏழு ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமென்.